கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 23/3/2026க்கான பாக்யாத்ரா லாட்டரி ட்ரா நம்பர் 46க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ணி எதுக்கு ஜாயின் பண்ணுறேன் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 808க்கு முன்னாடி என்ன ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா 280. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 808 நேற்று வச்ச பிசிஏவே அப்படி ஏபிசியாக மாற்றிட்டான். அதாவது 80 சைவரையே இன்றைக்கி 3 டிஜிட்டாகவே உள்ளே கொண்டு வந்துட்டான். இப்படி கொண்டு வந்தால் நம்ம எப்படி கெஸ்ஸிங் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். அதாவது இதிலேருந்து பிரித்தெடுத்த நம்பர் 280. இதில் 2 வெளியே பற்றி விட்டுட்டு 8 சைவரில் ஆட்டையை முடிச்சிட்டான். நம்ம இதுக்கான பவரும் ஃப்ளிப்பும் எடுத்து ஒவ்வொரு சர்க்கிளில் போவோம், இல்லைன்னா ஃபாலோயிங் சர்க்கிளில் போவோம். ஓகேங்களா? இவை ரெண்டுமே இல்லாமல் நான் இதைத்தான் எடுப்பேன், இவனையும் எடுத்துட்டு சிம்பிளாக எடுத்து ஆடுவேன்னு எடுத்தால் என்ன பண்ணுறது, எப்படி ஆடுறது பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வாங்க இன்றைக்கி நம்ம அவன் ட்ரிக்ஸ்லையே எப்படி எடுப்போன்றதை பார்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நம்மளுக்கு நார்மல் வின்னிங் தான். என்ன வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு 0 பாஸு. ஓகேங்களா? நார்மல் தான். நம்மளுக்கு எப்போயாவது 2-3 வின்னிங் அடித்தா தான் நம்மளுக்கு அடித்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை கரெக்டாக க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் நம்பர் பார்க்க போகிறது 690 690. ஓகேங்களா? 690. ஓகேங்களா? இதுக்கு பார்த்துக்கிட்டோம்னா 909. மறுபடியும் இதே பேரில் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எதுக்கும் இந்த 99ன்ற நம்பரை கொஞ்சம் மெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி வாடிக்கங்க 00299. எப்படினாலும் டபுள்ஸுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 157 249. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 823. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 690 909 157 249 மற்றும் 823 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஏபிசிபிசி ஒரே செட்டு தான். ஓகேங்களா? 99 வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 002 99 இப்படி வேணால் ஆடிக்கிங்க. ஓகேங்களா? ஏபிசி ஆடுங்க, இல்லைன்னா ஏபி இல்லை ஏசி ஆடிக்கிங்க. ஓகேங்களா? ஏபிசி ஆடுங்க, இல்லைன்னா ஏபி அண்டு ஏசி ஆடுங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் அவன் மொத்தமாக பிசியில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எந்த போர்டில் வருதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 99 39 2 நம்பர் தான் என்னோடய கெஸ்ஸிங். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டை பொறுத்தளவு 8க்கு 8 வச்சு விளாடுங்க, இல்லை 0 வச்சு விளாடுங்க, இல்லை 9 வச்சு விளாடுங்க. 9ம் 0ம் ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா? இன்னும் வராத வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 0 9. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 5093. ஓகேங்களா? இந்த நம்பர் தான். ஓகேங்களா? இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா 509
093 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. 808 என்ற நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமாக சான்சஸ் உள்ள ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டம் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுலங்களுக்கும் நன்றி, வணக்கம்.